Hi, in the video நம்ம பைத்தானோட டேட்டா டைப்ஸையும் வேரியபிள்ஸ் பத்தியும் பார்ப்போம். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ற நேரத்துல சம்பந்தமான தகவல்களை நம்ம ஒரு கட்டத்துல சேவ் பண்ணி வைக்க வேண்டிய தேவை வரலாம் டெம்பரரியா. ஏன்னா பிறகு பிற்பாடு நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படலாம். உதாரணத்துக்கு இப்ப ஒரு வட்டத்துல பரப்பளவு காண்றதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து வச்சுக்கொள்வோம். அப்ப அதனுடைய வட்டத்தினுடைய ஆரையை நம்ம என்ன செய்யணும், சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும் டெம்பரரியா. அப்ப அந்த ஆரையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், வட்டத்துல பரப்பளவை காணலாம். என்ற நேரத்துல இந்த ஆரையை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு அல்லது வட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதையும் எங்கேயாவது இடத்த டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா ஒன்று வேணும் இல்லையா? அதைத்தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், வேரியபிள்ஸ் அப்படின்னு நீங்க சொல்ல போறோம். வேரியபிள்ஸோட நோக்கம் என்னன்னா, ஏதோ ஒரு வேல்யூ ப்ரோக்ராம் ரன் பண்ற நேரத்துல டெம்பரரியா ஹோல்ட் பண்ற. பைத்தான் எல்லா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியும் பைத்தான்ல நம்ம வேரியபிள்ஸை கிரியேட் பண்ற நேரத்துல, வேரியபிளுக்கு பேர் வைக்கிற நேரத்துல சர்டன் ரூல்ஸை நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். முதலாவதா நான் ஒரு வேரியபிளை எப்படி கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நான் ஏஜ் ஈக்குவல் 19 அப்படின்னு என்ன செஞ்சிருக்கேன், நீங்க கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே இதை ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த சிங்கிள் ஈக்குவல் சைன் இருக்கிறத, சிங்கிள் ஈக்குவல் சைனை வந்து நம்ம என்ன செய்வோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஜென்ட் இருக்குதானே, இதான் வேரியபிளோட பேர் அல்லது ஐடென்டிஃபயர் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம், சொல்ல போறோம். இந்த வலப்பக்கம் இருக்கிற 19 அப்படின்ற வேல்யூவை இடப்பக்கம் இருக்கிற வேரியபிளுக்குள்ள கொண்டே போடுங்க அப்படின்றதான் இந்த நடுவில் இருக்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் செய்யற வேலை. நம்ம ஆப்ரேட்டர்ஸை பற்றி பிறகு கதைப்போம். கூட்டுறதுக்கோ கழிக்கிறதுக்கோ பெருக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு பெருசா சிறிதாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே என்ன இருக்கு, ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஈக்குவலா ஈக்குவல் இல்லையா, இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. பட் இப்போ இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலமா நம்ம என்ன செய்யலாம், ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம். இப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இடப்பக்கத்துல எப்பவுமே வேரியபிளோட பேர் வரும், வலப்பக்கத்துல எப்பவுமே அந்த வேரியபிளுக்கு நீங்க கொடுக்குற வேல்யூ வரும். இப்போ இங்க என்ன இருக்கோம், நம்ம இப்ப கதைச்சாலும் வாய்மொழி மூலம் கதைக்கிறதுல ஏஜ் ஈக்குவல் 19 அப்படின்னு நான் சொன்னாலும் அதோட அர்த்தம் ஈக்குவல் இல்லை. உண்மையிலேயே 19 வேல்யூவை கொண்டு ஏஜ் என்ற வேரியபிளுக்குள்ள போடுங்க அப்படின்னா அர்த்தம். ரைட். அப்போ நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், எவாலுவேட் பண்ணிட்டு நம்ம இப்போ பைத்தான் கன்சோல் அதாவது ஷெல்லில் இதை ரன் பண்ணி கொண்டு இருக்கிறதால ஏஜ் ஈக்குவல் 19 டைப் பண்ணிட்டு அப்போ நான் ஏஜுக்குள்ள என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். சரி, 19 வேல்யூ என்ன செய்யுது, பைத்தான் தருது. அப்போ எப்பயுமே ஞாபகம் கொள்ளுங்க, ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை போடுற நேரத்தில் வேரியபிள் எப்பயுமே இடப்பக்கமும் வலப்பக்கத்தில் தான் அதுக்கான வேல்யூவும் என்ன செய்யணும், வரணும். சிம்பிள். நம்மளால என்ன செய்யலாம், இப்போ இப்படியான ஒரு வேலையை செய்யலாம். ஸோ தட் வில் பி என்ன இல்லீகல் அசைன்மெண்டா முடியும். ஏனண்டா 45 அப்படின்றது ஒரு மாறிலி, என்ன ஒரு வேல்யூ. ஏஜ்ன்றது தான் வேரியபிள். அப்போ என்ன இருக்கணும், நீங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பயன்படுத்துற நேரத்தில் இடப்பக்கம் வேரியபிள் பேரும் வலப்பக்கம் அதில் வேல்யூவும் வரணும். ரைட். அப்போ வேரியபிள்ஸ்ன்றது என்ன, ஏதோ ஒரு விதமான தகவலை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான். நான் என்ன செய்யலாம், அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்போ நேம் ஈக்குவல் குமார், ஓகே, ஏஜ் ஈக்குவல் 18. சி, இப்படியான வேலையில் என்ன செய்யலாம். ரைட். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்டா, சில வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வேற விதமான வேல்யூ போட்டு நேமுக்குள்ள வந்து குமார் அப்படின்ற ஒரு வேல்யூ போட்டிருக்கேன். அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு பாருங்க. குமார்ன்ற எழுதுற நேரத்தில் டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டிருக்கேன். அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்ல போறோம். அடுத்தது ஏஜ் 18 போட்டுருங்க, அது முழுவன். அப்போ அது ஒரு இன்டீஜர் வேல்யூ, இன்ட் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம், பைத்தான்ல சொல்லுவோம். ரேடியஸுக்குள்ள 7.8 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு, நம்ம அதை ஃப்ளோட் அப்படின்னு என்ன செய்ய போறோம், சொல்ல போறோம். பைத்தான ஜூலா அதை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா பார்க்கும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் முழுவண்ணுக்கும் தசமண்ணுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. முழுவண்ண பைத்தான் வந்து எப்படி பார்க்கும், இன்டீஜரா பார்க்கும், இன்டீஜர் என்ற டேட்டா டைப்பா. ரேடியஸ் அங்க 7.8 இருக்கு, இந்த 7.8 என்ற வேல்யூ அதை என்ன பார்க்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா பார்க்கும். ரைட். இங்க வந்து இந்த ஸ்ட்ரிங்ல மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த டபுள் கொட்டேஷன் மார்க். அப்ப பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க டபுள் கொட்டேஷன் மார்க்லயோ அல்லது சிங்கிள் கொட்டேஷன் மார்க்லயோ, அப்ப சிங்கிள் கொட்டேஷன் மார்க்னா என்ன செய்யணும், சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ல தொடங்கி இருக்கணும். ரைட். சி, அது சிங்கிள் கொட்டேஷன் மார்க். டபுள் கொட்டேஷன் மார்க்ல தொடங்கி இருந்தா அதுவும் என்ன, அங்க பாத்தீங்கன்னா அதை எவாலுவேட் பண்ணக்குள்ள இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். அதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனோ ரெண்டுமே பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் தான். ஆனா நீங்க ஞாபகம் கொள்ள வேண்டியது, டபுள் கொட்டேஷன்ல தொடங்கினா டபுள் கொட்டேஷன்ல முடிக்கணும்,
சிங்கிள் கொட்டேஷனில் தொடங்கினீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன்லேயே முடிக்கணும். பைத்தானில் பில்டினாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது டைப் அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ளே நம்ம வேரியபிளோட பேரை கொடுக்குறது மூலமாக அந்த வேரியபிளுக்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்றது நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். பாருங்க, இப்போ என்ன செஞ்சுட்டு எனக்கு பைத்தானில் வந்து இந்த நேமண்ட வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன செய்யுது எனக்கு இங்கே காட்டுது. அஃப்கோர்ஸ் அது ஒரு கிளாஸ் ரெப்ரஸன்டேஷன், நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனை படிக்கல, மேபி அதுக்கான ரீசன் என்னென்று விளங்கு. இப்போதைக்கு நம்ம இதை ஸ்ட்ரிங் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். சரி, அதே மாதிரி டைப் பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏஜ்ன்றதை கொடுத்தனுண்டா எனக்கு என்ன வருது, இன்ட் அப்படின்னு ஒன்று தந்திருக்கு. அதே மாதிரி டைப் பண்ணுறதுக்குள்ளே வந்து ரேடியஸ் அப்படின்றத கொடுத்தோம்டா அது ஃப்ளோட்ன்ற ஒரு டேட்டா டைப்பை காட்டுது. ஸோ இது பைத்தானில் பேசிக்காக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். அடுத்து முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு வேரியபிளுக்குள்ள வேல்யூ ஒன்றை போடுறோம். அப்போ நம்ம இந்த இன்னொரு டேட்டாவே கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், வேரியபிளுக்குள்ள வேல்யூவை போடலாம். இப்போ வேரியபிளுக்கு நம்ம இப்போ என்ன கலர், நேம், ஏஜ் அப்படின்னு பேர் வச்சு நம்ம ஒரு சைட் நோட்டா இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்கிற நேரத்தில் வேரியபிளோட பேர் வந்து நம்பர்லையோ அல்லது சர்டன் ஸ்பெஷல் கேரக்டர்லையோ தொடங்க முடியாது. உதாரணத்துக்கு இப்படி நான் என்ன செய்ய முடியாது, பேர் வைக்க முடியாது. ஏனென்றா வேரியபிளோட பேர் எப்பவுமே ஒரு எழுத்துல தான் தொடங்கணும் பேசிக்கா. அதை இப்போ அப்படி ஒரு ரூல்ஸ் என்ன செஞ்சோம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நீங்க அண்டர் ஸ்கோரை பயன்படுத்தலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஹேஷ் மார்க்கையோ அல்லது டாலர் சைனையோ நான் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. எல்லாமே என்ன இன்வெலிட் சின்டெக்ஸாக தான் முடியும். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஈஸியான ஒரு மெத்தட் வந்து எப்பவுமே வேரியபிளுக்கு பேர் வைக்கும் போது எழுத்துல தொடங்கணும். வேரியபிள் பேரில் இடம் இருக்கக்கூடாது. மை நேம் ஈக்குவல் என்னண்டு இப்படியும் என்னால் என்ன செய்யலாம், வைக்க முடியாது. இப்போ இடைவெளி விட்டீங்கன்னா பைத்தானுக்கு தெரியாமல் போயிடும் அது ஒரு வேரியபிளா ரெண்டு வேரியபிளா அப்படின்ட்டு. சரிதானே? பட் சப்போஸ் சம்டைம்ஸ் நமக்கு எப்பயுமே ஒருத்தர் கொண்டு வரலாம் பெரிய வேரியபிளுக்கு, அதாவது பெரிய எண்டு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்படி மை நேம்ண்டோ அல்லது ஹவுஸ் அட்ரஸ்ண்டோ ஒரு பெரிய ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்ல நான் ஒரு வேரியபிளுக்கு பயன்படுத்த வேண்டிய தேவை வார நேரத்தில் நம்ம அண்டர் ஸ்கோரை பயன்படுத்தி ஒவ்வொரு சொல்லையும் பிரிக்கலாம். உதாரணத்துக்கு அப்போ மை அண்டர் ஸ்கோர் நேம் ஈக்குவல் இப்படி எண்டும் இப்படி நம்ம என்ன செய்யலாம், ஏதோ ஒரு வேல்யூவை கொடுக்கறது மூலமா அண்டர் ஸ்கோர் மூலமா என்ன செய்யலாம், நம்மளால ஒரு வேரியபிள் பேரை பிரிக்கலாம். ஓகே, அப்போ இப்போ பேசிக்காக இவ்வளவு தான் என்ன வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணுறது இவ்வளோ தான். வேரியபிள்ஸ்னா இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும், அதில் என்ன ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ 3 விதமான வேல்யூவை இப்போ நம்ம கதைச்சிருக்கோம். பட் அடுத்த வீடியோவில் இந்த வேல்யூஸ் எப்படி பயன்படுத்தலாம், இந்த வேல்யூஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற நேரத்தில் அப்படின்றத பார்ப்போம்.